children stay one in your hearts with Christ, then when he returns, he will have confidence and won't have to hide in shame. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவருக்கு செவி கொடுக்கும்போது, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது, இயேசு வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில அவருக்கு முன்பாக நாம் என்ன செய்யணுமா? வெட்கப்பட்டு போகாம தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில நிலைத்திருக்கணும். அப்போ அவரில நிலைத்திருக்கணும்னு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம அவரில் நிலைத்திருந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? தேவன் நம்மிலும் நாம் தேவனிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நான்காவதாக தேவன் நம்மை சுத்தம் பண்ணும் போது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே யோவான் 15:1-3, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கின்றாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கின்ற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம இந்த நம்மளே பார்க்குறோம் இல்லையா? ஒரு சின்ன செடி வச்சா கூட அது ஏதாவது வளரல கொள்ளலைன்னா நம்ம என்ன செய்யறோம்? அதை என்ன செய்கிறோம்? தேவையில்லாத நடுப்புற இருக்கிற களைகள், இலைகள், காய்ஞ்சு போனது, அது எல்லாத்தையும் எடுத்து மண்ணை கொத்தி திரும்பவும் அதுக்கு உரத்தை போட்டு அதை கிளீன் பண்றோம் இல்லையா? அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நம்மை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அப்போ தோட்டக்காரராகிய அவர் என்ன இதுல என்ன போட்டிருக்குது? அவர் பிதா வந்துட்டு என்னவா இருக்கிறாரு? தோட்டக்காரரா இருக்கிறாரு. பிதா தோட்டக்காரரா இருக்கிறாரு. மகன் வந்துட்டு திராட்சை செடியா இருக்கிறாரு. நாம என்னவா இருக்கிறோம்? கொடிகளாக. அப்போ நம்ம எவ்வளவு பாக்கியம் செய்தவர்களாக இருக்கிறப்போ, இப்போ வந்துட்டு ஒரு அம்பானி இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. அம்பானியோட அப்பாவே, அவர் பேர் என்னமோ சொல்லுவாங்க, அவரும் அம்பானி. அப்போ அவரோட பையன் அம்பானி, அந்த பையனுடைய பையன் என்னவோ அம்பானியோ என்னமோ அம்பானி. அப்போ அவங்க எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? அவங்களோட அப்பாவா, அவங்களோட தாத்தா இவனோட தாத்தாவா அவரு அப்படின்னா, இல்லைன்னா இவரோட அப்பாவா அவரு, இல்ல அவருடைய மகனா இவரு. இப்ப அவங்க பிள்ளைங்க எல்லாம் வரும்போது அது வந்துட்டு என்ன செய்கிறாங்க? ஒரு பெருமை பாராட்டுகிற காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லிப்பாங்க. அவங்க எல்லாம் ஏன்னா இந்த உலகத்திலேயே அவங்க எல்லாம் பெரிய பணக்காரர். ஆனா அதை விட போனோம்னா நாம தான் என்னவாக இருக்கிறோம்? அதிக நம்ம தான் வந்துட்டு பாக்கியம் செய்தவர்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா தோட்டக்காரரா இருக்கிறாரு, இவர் திராட்சை செடியா இருக்கிறாரு. அந்த திராட்சை செடியில நம்ம எல்லாம் என்ன இருக்கிறோம்? கொடிகளா இருக்கிறோம். அப்போ கொடியா இருக்கிற நாம எப்படி இருக்க வேண்டும்? முதல்ல எப்படியா இருக்கணும்? சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நம்மை சுத்தம் பண்ணுவதற்காகத்தான் தேவன் என்ன செய்கிறார்? வருகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்மை அதை எப்படி எதால சுத்தம் பண்ணுகிறார்? நம்மை வார்த்தையினால இல்லையா? நம்முடைய தன்னுடைய வார்த்தையினாலே அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்படியா இருக்கிறது? ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். பாருங்க, எபிரேயர் 4:12, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தில் பட்டயத்தில் எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும். ஹீப்ரூ 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகின்றதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கின்றதாயும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தைகள் எப்படியா இருக்குதா? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் என்னதா இருக்கா? கருக்குள்ளதா இருக்கிறது. அவ்வளோ ஷார்ப்பானதா இருக்கிறது என்று சொல்லிப்பாரு. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு ஏற்ற ஒவ்வொரு கத்திகள் காணப்படும். சும்மா முதல்ல ஒரு கத்தியை வச்சு சில இது பண்ணும்போது நம்முடைய சதை பிளக்கிறதா இருக்கும். அப்போ அது எத்தனை நரம்புகள் எல்லாம் ஓடும் இல்லையா? எவ்வளோ வெயின்ஸ் இருக்கும், எவ்வளோ முக்கியமானதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்போ அவர்களுக்கு படித்தவர்களுக்கு எது நன்றாக எதுக்கு எந்த விதமான கத்தியை யூஸ் பண்ணணும், கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? அப்போ
அப்போ அதை விட என்ன அது வந்துட்டு ஒரு புறம் தான். ஆனா இவருடைய வார்த்தையானது எப்படியாது 2 புறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல அவ்வளவு ஷார்ப்பானதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தையால அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நம்மை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். திராட்சை செடியாகிய கிறிஸ்துவில நாம நிலைத்திருக்கணும்னா நம்ம அந்த பாவம் நமக்குள்ள ஒட்டிக்கொள்ளாமல் பாவத்துக்கு அடிமையாகி நம்ம அந்த ரட்சிப்பை இழந்து விடாமல் அந்த திராட்சை கொடியிலிருந்து நாம என்ன செய்து விடாமல் நம்மை எடுத்து போட்டு விடாமல் அவர் நம்ம அதில் நிலைத்திருப்பதற்காக அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நம்மை சுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி சுத்தம் செய்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு விளக்குவதற்கு, இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் நம்ம தான் என்ன செய்வர்களாக இருப்போம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த மாம்ச சிந்தைகளை எல்லாம் அகற்றி நம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால நம்ம நிரப்பி அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை அவர் சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால தான் தேவன் விரும்புகிறபடி அதிக கனிகளை நாம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 7:8 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். But just look at what is happening. You put your trust in the worthless 17 lies. 17:7-8 17 But I will bless those who trust me. They will be like trees growing beside a stream, trees with roots that reach down to the water, and with leaves that are always green. They bear fruit every year and are never worried by the lack of rain. ஞாபகம் இருக்கா? உனக்கு முதல்ல நான் சொல்லி கொடுத்த வசனம் இதுதான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? அவர் மேல நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாக இருக்கும்போது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகின்றதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருடத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனிகளை கொடுக்கிறதுமான சில நம்ம இதிலெல்லாம் டிவிலெல்லாம் பார்த்து இந்த ஜியாகிரபி சேனல் எல்லாம் பார்க்கும்போது இந்த மரங்கள் எல்லாம் கால்வாய் ஓடிக்கிட்டே இருக்கும், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், ஓரத்தில் மரங்கள் எல்லாம் அப்படியே வேரெல்லாம் தண்ணிக்குள்ள நல்ல ஊன்றி மரங்கள் எல்லாம் அப்படியே வளர்ந்து கனிகள் எல்லாம் கீழே விழுந்தெல்லாம் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடம் சைலண்டா அமைதியா இருக்கும் இல்லையா? அப்போ அது போல நாம இருப்போம் என்று சொல்லுகிறதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையில் கண்மலையானவர். அவர் என்ன சொல்றாரு? நீ மட்டும் என்னை நிலத்திலிருந்து கனி கொடு அப்படின்னு சொல்லல, அதுக்கு மாறாக நானும் உங்ககிட்ட நிலைச்சிருக்கிறேன், நீயும் என்னில நிலைச்சிரு அப்படின்னு அவர் நம்மோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். துன்பம், உபத்திரவம், உலக கவலை, அந்த ஐஸ்வர்யத்தோட மயக்கம் போன்ற காரியங்கள் என்ன செய்யுது? சத்துரு கொண்டுட்டு நம்ம என்ன செய்கிறது? அவர்கிட்ட வேரூன்ற விடாம என்ன செய்கிறது? கனி கொடுக்க விடாதபடி செய்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். ஆனா அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? ஜீவ தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டவராக தேவனில வேரூன்றி நிறுத்திருக்கிறவர். எல்லா காலத்திலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க. இப்போ நம்மளாம் பார்த்தோம்னா மாங்காய் ஒரு சமயம் தான் கனி கொடுக்கும். ஒரு மாங்காய் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தான் வரும், சில கனிகள் எல்லாம் ஒரு சீசன் தான் வரும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீ எல்லா காலங்களிலுமே நீ எப்படிப்பட்டவளாக இருப்ப, நீ கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்போ சங்கீதம் 37:5 என்ன சொல்கிறதுனா, வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வைக்க செய்வார் என்று சொல்லி. அப்போ நம்ம கர்த்தர் மேல முழு நம்பிக்கையை வைத்து நம்மை ஒப்புவிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? நம்ம கூட இருந்து நம்முடைய நடைகளை எல்லாம் சீர்படுத்தி கனி கொடுக்கின்ற வாழ்க்கைக்கு நேராக நமக்கு போறோம். ஒரு பாவமான ஒரு காரியத்துக்கு காலம் நம்மளை நடத்தி போகுதுன்னா இந்த வார்த்தை நம்மளை என்ன செய்ய வேண்டும்? உடனே நம்ம மனசுல உடனே பதியணும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்னது? அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்கும். உன் வழியை உன் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் இதுல நடவுன்னு சொல்றாரு. ஆனா அதை விட்டுட்டு நம்ம தவறான காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? உருவ குத்தி கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நம்ம நடக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைகளை எல்லாம் சீர்படுத்தி கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு அவர் நம்மை நேராக நடத்தி செல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக நம்ம உலக ஆசைகளை சிலுவையில அறையும் பொழுது ஆவியின் கனிகள் நான் சொன்னது போல என்னன்றதெல்லாம் நாம பார்த்தோம்.
அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் சொந்த ஆசை இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே உலகத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சொந்தமா ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும். அப்ப எதிர்கால திட்டங்கள் எல்லாமே இருக்கு. இந்த ஆசைகளை முக்கியப்படுத்தி இதெல்லாம் தான் இப்படித்தான் நான் வாழ்வேன் அப்படின்னா நம்மளால ஆவிக்கேற்றபடி நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனா ஆவியின் கனிகளை கொடுப்பது சுலபம். ஆனா ஆவியின் கனிகளை கொடுப்பது சுலபமான காரியம் இல்ல. அது நம்முடைய சொந்த ஆசை விருப்பங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய வேண்டும், சிலுவையில அறைந்து விட்டு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றும் போது மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அநேக கனிகளை நம்ம கொடுக்க முடியும் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றோம்னா, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிடித்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் எப்படியாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எப்படியாக மக்களை துன்பப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட என்னப்பட்டேன், சிலுவையில் அறியப்பட்டேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவ சிலுவையை நம்ம என்ன செய்ய வேண்டும், அனுதினமும் சுமக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில நம்ம என்ன செய்ய வேண்டும், விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். தினமும் அதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம வாஞ்சிக்கும் போது நிச்சயமாக நம்ம மனசுல வாஞ்சிச்சோம்னா நான் அதிக கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கும் போது அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மளை ரட்சித்து பல வருஷம் ஆகுதா, தேவன் நம்மளை ரட்சித்து நிறைய வருஷம் ஆகுதா இல்லையா? நம்ம எப்படிப்பட்ட கனியை கொடுக்கிறோம்? இல்ல நம்ம கிட்ட யார்கிட்டயாச்சும் வரவங்க கிட்ட எரிஞ்சு கிழிஞ்சு கத்துறோமா கொள்றோமா, யார்கிட்டயும் வந்துட்டு ஒரு தயவா பேசாம, சில கிட்ட எடுத்த உடனே என்ன செய்யணும், கோவத்தோட கத்துறது, கொள்றது, எரிச்சல் படுறது இல்லையா? சில மனுஷங்களை எல்லாம் பார்க்கும்போது ஐயோ இந்த மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு நம்ம பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்ற காரியங்கள். ஏன்னா எப்ப பார்த்தாலுமே என்ன செல்லு விழுன்னு என்ன செய்வாங்க, விழுந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஏதாவது ஒரு காரியம்னா அப்படியாப்பட்ட மனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறவர்களா இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆனா தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை முற்றிலும் கனித்தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாக மாறி போனது என்ன என்று தேவன் கேட்கறது போல இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கணும். நான் நல்ல கனி கொடுக்குற திராட்சை செடியா நான் உன்னை நான் வச்சனே, நீ ஏன் எனக்கு காட்டு காட்டு திராட்சை செடியில் ஆகாத கொடியாக நீ ஏன் மாறி போன அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், கனி கொடுக்கிறவங்களாக நாம இருக்க வேண்டும். நம்ம எங்க நாட்டி வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறியா, அந்த இடத்துல நீ என்ன செய்ய வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். நான் வீட்டுல இருப்போமா, வீட்டுல இருக்கிற இடத்துல நம்ம கனி கொடுக்கிறவங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம உலகத்துல நிலைச்சிருந்தோம்னா உலகத்துக்கு ஏற்றபடியான கனியை கொடுப்போம். ஆனா ஆவியில நம்ம தேவன்ல நிலைச்சிருந்தோம்னா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், தேவனுடைய ஆவியின் கனிகளை நம்ம இப்போ உலக பிரகாரமா நம்ம நிலைச்சிருந்தோம்னா உலக பிரகாரமான காரியங்கள் என்ன சொல்றது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குடி அப்புறம் சினிமா மோகம் இதெல்லாம் என்னமா இருக்கும், இதுதான் வந்துட்டு என்ன இருக்கும் நமக்குள்ள அதிகமாக காணப்படும். மற்றவங்களை பற்றி புறம் பேசுறது, குறை சொல்றது, இதெல்லாம் நமக்குள்ள அதிகமாக பொறாம இதெல்லாம் நம்ம கிட்ட காணும். ஆனா தேவன்ல நம்ம நிலைச்சிருந்தோம்னா தேவனுக்கு ஏற்ற ஆவியின் கனிகளை நாம கொடுப்போம்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ அதனால அவர் என்ன சொல்றது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமா, வெட்டுண்டு அக்னியில போடப்படும் என்று சொல்றது. இந்த எச்சரிப்பின் சத்தம் நம்ம காதுல ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள துணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம கொடியாக வாழ்ந்து அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு பழுத்த பழங்கள் நிறைந்த மரம் வந்துட்டு மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாருக்குமே எப்படி உபயோகமா இருக்குமோ அது போலதான் நாமும் ஆவியின் கனிகளால நிறைஞ்சு தேவனை அறியாதவர்களுக்கு மாத்திரமல்ல புற ஜாதிகளுக்கும் உபயோகமாக நாம மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பிதாவானவர் விரும்புகிறபடி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து அதிக கனிகளை கொடுத்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு நாளும் அவருடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக நாம நடந்து கொள்ள கூடாது. நம் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னதரே, உயர்ந்தவரே, நல்லவரே, வல்லவரே,
காப்பவரை, காண்பவரை, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரை, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரை, சோதரம் 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 சோதரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எங்கள் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவோம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. இயேசு நாமம் எங்கள் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவோம். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. இயேசு நாமம் எங்கள் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவோம். யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே, கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. இயேசு நாமம் எங்கள் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவோம். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. இயேசு நாமம் எங்கள் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவோம். யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. இயேசு நாமம் எங்கள் புகலிடமே, யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, இயேசு நாமம் எங்கள் புகலிடமே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுத் தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ஆமாண்டவரே, நல்ல பரிசுத்த ஆவியானவரே, செம்மையான வழியிலே எங்களை நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தரும் நித்திய பிதாவும் சமாதானம் பிரபுவுமாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் ஆமாண்டவரே நினைவாய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படியே அப்பா நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆலோசனை கர்த்தரும் நித்திய பிதாவும் சமாதான பிரபுவுமாய் இருக்கிறவர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நாங்கள் உம்மையே தழுவினோம். இருள் நீக்கும் வெளிச்சமே, எங்களை காக்கும் தெய்வமே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. மனம் இறங்கி நீரே, மறுவாழ்வு தந்தீரே. சுகமும் தந்தீரையா, பலனும் தந்தீரையா. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர. இரக்கத்தின் சிகரமே, எங்கள் இதயத்தின் தீபமே. செய்த நன்மைகளை நினைத்து துதித்து பாடி மகிழ்வோம். ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆமென். ஆகல்தான் பெரியவர் நமக்குள்ளே, மிகவும் பெரியவர் நமக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் நமக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. வல்லவர் நமக்குள்ளே, மிகவும் வல்லவர் நமக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் நமக்குள்ளே. இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே. நல்லவர் நமக்குள்ளே, மிகவும் நல்லவர் நமக்குள்ளே.
ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் நமக்குள்ளே. இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே. ஆமென். ஆண்டவரே, ஆகின்றான் ஆண்டவரே, எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், இயேசுவையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எதிரியின் சூழ்ச்சிகளை சாத்தானின் தீங்கிழைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். ஆண்டவரே, எங்களை உடைய கருத்துல போடுகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ரட்சிக்கப்பட்டு எவ்வளவோ நாள் ஆகிறது, நாங்கள் என்னத்தை செய்திருக்கிறோம் என்று நினைப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் ஆண்டவரை கனி கொடுக்கிறோளாய் அப்பா, மிகுந்த கனி கொடுக்கிறோளாய் ஆண்டவரே, அநேகர்களுக்கு நாங்கள் சாட்சிகளாய் அநேகர்களை ரட்சிப்புகளை நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பாரத்தை ஆமாண்டவரே இதோ அப்பா நாங்கள் கேட்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கும் வரையிலும் ஆண்டவரே உமக்கும் ஆமாண்டவரே இருக்கிற எல்லா ஆத்துமங்களுக்கும் பிரயோஜனமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் சொந்தக்காரராய் இருக்க வேண்டும் என்பதே உடைய சித்தம். ஆகதான் இந்த உலகத்தில் நீங்கள் ஆமாண்டவரே ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் என்னுடைய நன்மை கிருபை தொடர செய்ய ஆண்டவரே நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்காக பெருமூச்சல் வேண்டுதல் செய்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இல்லை என்றால் ஆமாண்டவரே இப்பேற்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆமாண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் அப்பா நீர் பேசின எல்லா வார்த்தைகளையும் எல்லா ஆமாண்டவரே கருத்துகளையும் ஆண்டவரே எல்லோரும் உணர்ந்து அதன்படி ஜீவிக்க ஆமாண்டவரே நடக்க எல்லாருக்குள்ளும் எங்களுக்குள்ளும் நீர் கிரி செய்து கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு மனது உருக்கம், மனது இரக்கம், மனது ஆண்டவரே ஆமாண்டவரே ஓ ஹல்லேலூயா பொறுமையை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே எங்களையும் ஆண்டவரே உம்மை போல மாற்றுங்கப்பா, நாங்களும் உம்மை போல மாறட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே இந்த உலகத்தில் ஒளியாக உப்பாக மலைமேல் உள்ள பட்டணமாக மாற்றுங்கப்பா. நாங்கள் போகுமிடமெல்லாம் அப்படி நறுமணத்தை வீச செய்யுங்க, எதிர்ப்பினால் வல்லமினால் இடக்கட்டுங்க. எங்களை கண்டது நல்லது, எங்களோடு பழகினது நல்லது, நாங்கள் பிறந்தது நல்லது என்று சொல்லட்டும். உம்முடைய வல்லமை எங்களிலிருந்து புறப்பட மாட்டோம், ஆசீர்வதிக்கிட்டு விடுவிக்கட்டும். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். திருவந்த ஆராதனை நிறைய கடந்து செல்வோம்.